ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் பஞ்ச் மேனுடைய லைஃப் ஸ்டோரி தான். அதாவது ஒன் பஞ்ச் மேன் எப்படி உருவாச்சு, அது ஏன் ஒன் பஞ்ச் மேன் பேர் வந்துச்சுன்ற அளவுக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒன் பஞ்ச் மேன் க்ரியேட் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்னுன்ற ஒரு ஆர்த்தத்தை க்ரியேட் பண்ணியிருப்பார். அவர் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்காமிக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பார். வெப்காமிக்காக ரிலீஸ் பண்ணும்போது 2009 வந்து அவர் ஆன்லைனில் வெப்காமிக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பார். அது 2012 வந்து 8 மில்லியன் வியூஸ் போய் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கு. அதை பார்த்துட்டு சரி ஓகே, இதை ஒரு மாங்காவாக நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாங்காவை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார். அதுக்கு வந்து குஷிக்கி மொருட்டோ அப்படின்றவர் வந்து மாங்காவை க்ரியேட் பண்ணியிருப்பார். கிரியேட்டர் ஒன் கூட சேர்ந்து மாங்காவை க்ரியேட் பண்ணியிருப்பார். அந்த மாங்காய் வந்து அதுக்கப்புறம் அனிமேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனிமேஷனாக வந்து மேடோ ஸ்டுடியோ வந்து இதை வந்து ஒரு அனிமையாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதுதான் இந்த ஒன் பஞ்ச் மேன் அந்த அனிமே உருவானதுக்கான ஸ்டோரி தான். ஷார்ட்டாக சொல்லிட்டேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணுறேன். சரி, இப்போ இந்த சைத்தாமான்ற கேரக்டர் எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதாவது இவனுக்கு போட்டியாக வந்து எவனுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இந்த கேரக்டரை உருவாக்கியிருப்பாங்க. அதாவது மற்ற அனிமே கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப வீக்காக இருந்து அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக மாறும். ஆனால் நம்ம தலைவனை வந்து காட்டும் போதே இவனுக்கு ஈடு எவனுமே இல்லைடா அப்படின்ற அளவுக்கு தான் காமிச்சிருப்பானுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைவனுக்கு வந்து ஒரு லிமிட்டன்ற ஒரு விஷயம். இப்போது இந்த ஒன் பஞ்ச் மேன் ஸ்டோரிக்குள்ளே வரதுனால நான் அது ஒரு ஸ்பாய்லர் சொல்லிடுறேன். இப்போ ஒன் பஞ்ச் மேனுக்கு எப்படி அவ்வளோ பவர் வந்துச்சு அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கிளிப்பில் வந்து பார்க்க போகிறோம். அதாவது பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு லிமிட்டர்ன்றது வந்து ஒன் பஞ்ச் மேன் யூனிவர்ஸில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, காட் வந்து இந்த மாதிரி அந்த ஓவர் ஃபுல் பவரையும் அந்த பாடி வந்து அட்டைன் பண்ண முடியாது. அது பிரெயின் வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் ஆகாது. ஒரு அனிமல் ஸ்டேஜுக்கு போயிடுவானுங்க. அந்த பவர்ஸ் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்றதுக்காக தான் ஒரு லிமிட்டரை செட் பண்ணியிருப்பாரு காடு. இந்த லிமிட்டரை வந்து 2 பேர் இது வரைக்கும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேர் யாருன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம தலைவன் தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த லிமிட்டர்ன்றதை பிரேக் பண்ணியிருப்பான். அதுவும் எப்படி பிரேக் பண்ணியிருப்பான்றது தான் ஹைலைட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் மூலமாகவே லிமிட்டரை பிரேக் பண்ணியிருப்பான். அதாவது இவன் உடம்புக்கான லிமிட்டரை வந்து இவன் பிரேக் பண்ணதுனால இவனுடைய பவர்ஸ் வந்து அன்லிமிட்டட் ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டுருக்கும். அதாவது இவன் பவருக்கு வந்து ஒரு லிமிட்டே இல்லை அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருப்பான். அதனால தான் நம்ம தலைவன் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பான். யாருமே நிற்க முடியாது. அடித்து நிமிஷம் மட்டும் போய்கிட்டே இருப்பான். இப்போது இந்த ஒன் பஞ்ச் மேன் அப்படின்ற இந்த கேரக்டரை வந்து முழுசாக வந்து க்ரியேட் பண்ணதே பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய யோசிச்சு பயங்கரமாக இல்லை. அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு மைண்டோடு சரி ஓகே, ஒரு நார்மலான கேரக்டர் க்ரியேட் பண்ணுவோம், இதுக்கு ரொம்ப ஆட்டிடியூட்லாம் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் க்ரியேட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஒன் பஞ்ச் மேனோடைய ஃபேஸ் பார்த்திங்கனாலே அப்படியே மொட்டை தலையில் 2 கண்ணு சொறி மூக்கு சொருன மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஓவர் ஆக்டிங் அப்படியே பயங்கர டிசைன்லாம் இருக்கவே இருக்காது. இது வந்து அவருடைய ஸ்டோரி வச்சு தான் லைட்டாக க்ரியேட் பண்ணியிருப்பார். இந்த ஒன் பஞ்ச் மேன்றத அந்த நேம் வந்து சைத்தாமான்ற நேமே வந்து அவருடைய ஊர் பேரை தான் வச்சுருப்பார். சைத்தாமான்ற அவங்க ஊர் பேரையே வந்து சரி இந்த கேரக்டருக்கு வச்சுருவோம், நம்ம படத்தெல்லாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து ஒரே பேரையே வந்து ஹீரோக்கை வச்சு படத்துக்கு வச்சு ஓட்டுவானுங்களே, அதே மாதிரி தான் நம்ம தலைவனுக்கும் சைத்தாமான்னு வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பேர் எடுத்து அப்படியே சைத்தாமான்னு வச்சுட்ருப்பாரு. ஒன் பஞ்ச் மேன்ற பேர் ஏன் வந்துச்சுன்றது நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வந்து ஒரே பஞ்சில் எந்த எனிமையாக இருந்தாலும் டிஃபீட் பண்ணுறாரு. அதனால தான் அவர் பேர் ஒன் பஞ்ச் மேன். இதில் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸ் அப்படியே ஆரம்பித்ததுக்கு காரணமே நம்ம தலைவன் சைத்தாமா தான் அப்படின்றதையும் வந்து இன்ட்டு வச்சு சொல்லியிருப்பானுங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஒன் பஞ்ச் மேன் சீசன் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து ஒரு சின்ன பையன் 2 தவக்கலை வாய் மாதிரி வச்சுட்டு ஒருத்தன் வந்து சுற்றிட்டு இருப்பான். அவனை வந்து ஒரு நண்டு தலையன் போட்டு தள்ளாத விட மாட்டேன்டா, நான் அவனை போட்டு தள்ளியே தீருண்டா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பான். அவங்ககிட்ட வந்து நம்ம ஹீரோ தான் அவனை காப்பாற்றிருப்பான். ஹீரோ அவனை காப்பாற்றினதை பார்த்து அவங்க தாத்தா வந்து சரி ஓகே, என் பையனையும் ஒருத்தன் காப்பாற்றிருக்கான், அப்போ நிறைய பேர் ஹீரோஸாக இருப்பாங்க, இந்த நிறைய கெட்டவங்களெல்லாம் வந்து அழிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நிறைய இன்வெஸ்ட்லாம் பண்ணி பயங்கரமாக தான் இந்த ஹீரோ அகாடமி, அந்த ஹீரோ எல்லா ஹீரோஸையும் ஒரு ஆர்கனைசேஷனாக பண்ணி பயங்கரமாக அந்த ஹீரோ எஸ் ரேங்க் ஏ ரேங்க் எல்லாத்தையும் உருவாக்குனதே வந்து ஒரு வகையில் பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம தலைவர் ஒருத்தனை காப்பாற்ற போய் அவன் மூலமாக தான் அந்த ஹீரோ அகாடமி மொத்தமே ஓப்பன் ஆகிருக்கும். அதனால் வந்து அந்த மொத்த ஹீரோஸ் அந்த ஒன் பஞ்ச் மேன் சீரீஸே வந்து நம்ம தலைவன் தான் ஆரம்பித்து வச்சுருப்பான். இந்த மாதிரி நம்ம தலைவனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தலைவன் வந்து ஒரு அந்த பவர்ஸ் எப்படி அட்டைன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருப்பான் பாருங்க அவன் வாயில், அது தாங்க பயங்கர ஹிட்டு. ஏன்னா வந்து இந்த தலைவன் சொல்லியிருப்பான் 100 புஷ்அப்ஸ், 100 சிட்டப்ஸ், 100 ஸ்குவாட்ஸ், அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் டெய்லி ரன்னு, அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன்னா இதனால தான் வந்து இந்த ஃபுல் பவர்ஸையும் நான் அட்டைன் பண்ணேன். இந்த மாதிரி 1 இயருக்கு மேலே 1.5 இயராக நான் வந்து பயங்கரமாக இந்த மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மொத்த முடியெல்லாம் கொட்டி அதுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் பவர் அட்டைன் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பஞ்ச் வச்சேன்னா அவ்வளோதான், எவனாக இருந்தாலும் காலி ஆகிடுவான் அப்படி இப்படின்ட்டு நம்ம தலைவனே சொல்லிகிட்டு இருப்பான். இதில் ஹைலைட் என்னன்னா, தலைவன் சொல்லுவான், நம்ம தலைவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு அங்கே இருக்கிறவனுங்களாம் செம காண்டாயிடுவானுங்க. டே இந்த மாதிரிலாம் பண்ண எவனுமே ஆக மாட்டேன்டா,
அடடா பைத்தியக்காரனா, சொல்ல விருப்பம் இல்லைனா சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயா அப்படின்னு சொல்லிட்டு இதை வேறு நிறைய பேர் யூடியூப்லலாம் பண்ணி போட்டுட்ருக்கானுங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ புஷ்அப்ஸ் எடுத்து பார்த்தேன், அப்போ கூட என்னால் பவர்ஃபுல் ஆக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உருட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வீடியோவாக பண்ணி அதை வச்சு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தலைவனை பற்றி சொல்கிறதுக்கு பக்கமாக இருக்குது. அதனால் நம்ம இதை பற்றி உங்களுக்கு என்னென்ன வந்து ஒன் பஞ்ச் மேனில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றினா எனக்கு ஐடியா சொல்லுங்கள், இந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படி இப்படின்ட்டு உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போயிடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இன்னும் நிறைய தகவல்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ் போகிறோம். அது மட்டும் அது ஒன் பஞ்ச் மேன் சீரிஸ் வந்து இன்னிலேருந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணலான்றப்போ இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பழைய சேனலில் ஒன்றில் போட்டிருந்தோம். இருந்தாலும் அதில் கொஞ்சம் சிக்கல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா இந்த சேனலில் வந்து இதுக்கப்புறம் டெய்லி ஒன் பஞ்ச் மேனுடைய மாங்காஸ் தேர்ட் சீசன்லேருந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டு வச்சுருங்க. நாலுலேருந்து ஒன் பஞ்ச் மேனோட ஒரு எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சீசன் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஆதரவு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிப்பீட்டட்ஸாக வீடியோஸை நாங்கள் ரெகுலராக போட ட்ரை பண்ணுறோம். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.